ஜானகி சந்தியாசரில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் வந்து மாயா கிட்ட வந்து வீட்டு நிர்வாகம் மொத்த பொறுப்பையும் வந்து எனக்கு அப்புறம் நீ தான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறாப்புல. வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் சாருவுக்கு வந்து குறி சொல்கிறவங்க வந்து கையை நீட்ட சொல்கிறாங்க. சாருவை பார்த்து, நீ நிறைய கெட்ட எண்ணத்தோடு இருக்க, அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தி இருக்கா, அவளை வந்து நீ பகச்சிக்காமல் இருந்தேன்னா, அவள் கூடயே இருந்தேன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும். அப்படி தவறிட்டேன்னா வந்து உனக்கு வந்து மேற்கொண்டு பெரிய சிக்கல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோன்னே சாரு டக்குன்னு எந்திரிச்சு வந்துடுறாங்க. உடனே மணி வந்து கேட்குறாங்க, ஏன் சாரு பாதியில் எந்திரிச்சு வந்துட்டேன், இல்லை கேட்ட வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தது வந்து பத்மா போய் நிற்கிறாங்க. பத்மா போய் நீட்டினோன்னா கையை, இங்கே பாரு, நீ வந்து எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை வந்து நீ தப்பாக நினைக்கிற, எது கெட்டதுன்னு நினைக்கிறியோ அதை ரொம்ப நல்லதான்னு நினைக்கிற. நீ முதல்ல வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்க்க முதல்ல கற்றுக்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு மனசில் உள்ள எல்லா குழப்பங்களும் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. பத்மா வந்து, இங்கே பாரு, உனக்கு வந்து நல்ல கணவர் கிடச்சிருக்காங்க, அதே மாதிரி நீ வந்து தேவையில்லாமல் வந்து உனக்கு நல்லது செஞ்சவங்க எல்லாரையும் வந்து நீ பகச்சிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஜானகியை வந்து குறி சொல்கிறதுக்கு கூப்பிட்டோன்னா வந்து மாட்டேன்னு சொல்கிறாங்க. ரகுராம் தலையாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே, இந்த குடும்பத்தோட அச்சாணியே நீ தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் மனசுபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் இப்போ வந்து நீ மேற்கொண்டு பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகிறதுக்கு தயாராக இருக்கணும். உன்னோட வந்து சந்தோஷமே அந்த 2 பொண்ணுங்க தான். அந்த 2 பொண்ணுங்க வாழ்க்கையும் வந்து நீ நல்லபடியாக வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நடக்கணும்னு நினைக்கிறத உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் என்னவோ அது மனசு விட்டு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் சிவாவை கூப்பிட்றாங்க. சிவாவை கூப்பிட்டு குறி சொல்கிறப்ப வந்து சிவா கைரேகை பார்த்துட்டு, நீ அண்ணன் சொல்கிறத வந்து எப்போதும் தட்ட மாட்ட, அதுக்கு மேலே உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. கடைசியாக வந்து ரகுராம் முன்னாடி மாயாவை போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா மாயா கை நீட்டுறாங்க. அடுத்தது இந்த குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக நீ நடத்தி கொண்டு போக போகிறது நீ தான், இந்த குடும்பத்தோட அச்சாணியே நீ தான் அடுத்ததாக வரப்போகிற அப்படின்னு சொன்னோன்னே, அது மட்டும் இல்லை, நீ வந்து ஆசைப்படுறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதை நோக்கி தான் போகும், நீ ஒன்றும் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. சீனுக்கு கையை காமிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, உன் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து உன்னை விட்டு போயிட்ட தான் நீ நினைக்கிற, ஆனால் வந்து நீ அது எங்கேயும் போகலை, கூடி சீக்கிரம் அதை நோக்கி தான் உன்னோட வாழ்க்கை பயணம் போக போகுது, அதனால் நீ எதுவும் கலங்காமல் தைரியமாக இரு, எல்லாமே உன் மனசுபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி சீனுவை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ரகுராமை கூப்பிட்டோன்னே, இல்லை வேண்டாம் அப்படின்னோன்னே, அதென்ன நான் உங்கள் முகத்தை பார்த்தே சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் மனசில் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கட்டுக்கோப்பாக காப்பாற்றி அடுத்த தலைமுறை கொண்டு போவாங்க, நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னோடனே காசு கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் காரில் கிளம்பி வர்றப்ப மாயாவை கூப்பிட்டு, மாயா, நீ ஜீப் ஓட்டுந்தா அப்படின்னோடனே, உனக்கு தான் வண்டி ஓட்டுறது பிடிக்குமாமே அப்படின்னு சொன்னோன்னே ஜீப்பை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. தனாவை வந்து கூப்பிடலை, நீயும் போ அப்படின்னு சாரு மனசில் வந்து கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க. இல்லை, அவர் கூப்பிடாமல் நான் எப்படி போகிறது அப்படின்னோன்னா தனாவோட மனசு வந்து லைட்டாக வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. மாயா மேலே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு இந்த பக்கம் ஜீப் எடுத்துகிட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வாசலில் நிப்பாட்டி, மாயா, நீ அருமையாக வண்டி ஓட்டுன தெரியுமா, என் மனசில் நிறைய கவலைகள் எல்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு முழு காரணமும் நீ தான் அப்படின்னோடனே, பரவாயில்ல பெரியப்பா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியுமாயா, எனக்கு அப்புறம் யார் பார்க்க போகிறா இந்த குடும்பத்தைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை நீ நல்லபடியாக பார்ப்பேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. நிச்சயமாக பெரியப்பா, நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு மாயா வந்து செமையாக சொன்னோன்னே, ரகுராமும் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னோடனே எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே மாயா வந்து உள்ளே போய் சாவியை கொடுக்குறாங்க. மாயா, உனக்குள்ளே எவ்வளோ தான் திறமை ஒழிச்சு வச்சுருக்க, பைக் ஓட்டுற, கார் ஓட்டுற, அதுக்கடுத்தது சிலம்பாட்டம் போடுற, பொங்கல் அருமையாக வைக்கிற, இன்னும் நிறைய திறமை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, பத்மா வந்து, என்னப்பா அவள் எப்படி கார் ஓட்டினான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, நமக்கு முன்னாடியே கார் வந்து நின்றுருக்குல்ல, அப்போயே தெரிய வேணா அவள் எவ்வளோ சூப்பராக வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லோரும் போயிடுறாங்க. தனா கிட்ட கூப்பிட்றாங்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுவும் மாயா கிட்ட பேசாமல் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இவன் சரியில்லையே, இவளை கொஞ்சம் நோட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மாயா. அப்போ தான் வந்து மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது. அவங்க வந்து மாயா மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க, இந்த சாரு சொல்லிவிட்டனால தானா, என்ன இது, தலைப்பா கட்டுறாங்க, பொங்கலுக்கு மோதிரம் கொடுக்குறாங்க, இப்போ கார் ஓட்டுறத புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம அப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்ப கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி வந்து ஃபோனே எடுக்கலை.
என்ன இது ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா உள்ளே வராங்க. மறுபடி வந்து ஃபோன் வந்து கார்த்தி பார்த்துட்டு கால் பண்ணுறாப்புல. உடனே மாயா வந்து நீ எதுக்கு அவருக்கெல்லாம் கால் பண்ணுற, கால் பண்ணக்கூடாதுன்னு ஃபோனை பிடுங்கிடுறாங்க. ஆமாம், எதுக்கு நீ ஃபோனை பிடுங்குற, குடு அப்படின்னு சொல்கிறப்போ மாயா வந்து நீ சும்மா பேசாமல் இருக்கு, தேவையில்லாமல் பேசக்கூடாது, உன்கிட்ட ஃபோன் இருக்குது, நீ யூஸ் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா மற்றவங்க உன்னை தப்பாக நினைப்பாங்கங்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.